ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ ஷிப்புடன் எபிசோடு 3 பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பிங்கில் பார்க்க போகிறோம். போன எபிசோடு கடைசியில் கக்காஷியோட பெல் ஃபைட் மறுபடியும் வந்துருந்துச்சு. இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள 2 எபிசோடு நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டை ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சிட்டாங்களா? கிளாசிக்கில் வந்த மாதிரியே பெல் சேலஞ்சா? ஆமாம், பயங்கரம். கக்காசி போச பாரு. நருட்டோ என்ன பண்ண போகிறான்? என்ன 3 பேர் லுக் கூட்டிட்டு இருக்காங்க பயங்கரமா. ஆரம்பிக்கலாமா? ஓடு. அசால்ட்டா கூப்பிட்டாரு. ஷேடோ க்ளோன் ஜூட்சு. ஷேடோ க்ளோன். பிரமாதம். காத்துல பறக்கும் போதே தப்பிக்கிறதுக்காக அவரோட ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவை பயன்படுத்திருக்காங்க. செம்ம டெக்னிக். பயங்கரமா இருக்கு டெக்னிக். ஓ ஓ ஷேடோ அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இங்க ஒரு கக்காசி உடனே ஒரு புடி கக்காசில சும்மா. இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. கண் முன்னாடி இவ்வளவு வளர்ந்துட்டானா? ஓ அதே அது மட்டும் இல்ல, பயன்படுத்துறான். என்னடா இது? லாக் பண்ணிட்டானா? ஹோலோ ட்ரைனிங்கா? ஒரே நேரத்தில் இதையும் யூஸ் பண்ணியிருக்கான், அதை யூஸ் பண்ணியிருக்கான். ஆமா, எல்லாம் அவரோட ட்ரைனிங் தான் போல இருக்கு. அசத்துறான்ல, என்னால நம்பவே முடியல. பரவாயில்ல நருட்டோ, நீ முன்னோட இப்ப எவ்வளவோ மாறிட்ட. பிரச்சனை என்னன்னா, நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டனா உனக்கு நல்லது. ஆரம்பிக்கலன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ தாக்க ஆரம்பிச்சிட்ட. எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படுற? நான் இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்லவே இல்லையே. மறுபடியும் இத முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லவே இல்லையா? ரெடி ஸ்டார்ட். மறைஞ்சு போயிட்டாங்க. கம் ஆன், திரும்பவும் இவர்கிட்ட நான் ஏமாந்து போயிருக்கேன். முட்டாளாவே இருக்கேன். பாளையம் வந்து இடத்த காட்டுறாங்க. காரா இருக்கிற இடமா? யார் இவன் போனான்ல தெரியல. சாசுக்கு. ஓ எத்தனை கொண்டுட்டாங்க எல்லாரும். யாரும் ஒருத்தன் போனானா? 2 பேர் தான்டா வந்தாங்க. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு யார்? சாஸ்கேவா? இன்னும் மறந்திருக்க மாட்டேன்னு நம்புறேன். வேற எப்படி மறக்க முடியும்? லார்ட் சாசரி. அது எப்படி மறக்க முடியும்? நம்ம ஜுட்சுவை மீறி ஏதாவது செய்ய முடியுமா என்ன? அவன் தான் எல்லாரையும் கொண்டுட்டான் போல இருக்கு. யார் அவன்? நம்ம நாட்டுக்காரங்க. ஞாபகங்கள் திரும்பி வந்ததும் எல்லாரும் நம்ம அடிமைகள் ஆயிடுவாங்க. அசால்ட்டா அத்தனை பேர் இருந்தாங்க. அசால்ட்டா கொண்டுட்டு போறாங்க. தரையை தைச்சிட்டு போறான், முட்டி போட்டு போறாங்க. வயசானவர் நினைக்க. இந்த நாட்டை இது பண்ணலான்னு வராங்களா? இவங்களும் ஹிட்டாச்சி கூட சேர்ந்துறாங்க. சுகுணா மாதிரியே கையில் இது பஞ்சு மாதிரி. இதை பார்த்துதான் சுகுணா எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அது ரெடி ஆயிடுச்சா? என்ன இது? பிரமாதம், வேலை முடிஞ்சது. பயங்கரமான டெக்னிக்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தே வேடிக்கை பார்த்தா போதும் சாசுரி. என்ன பண்றாங்க? வேறு ஜுட்சு போடுறாங்க. சின்ன பறவை பெருசாக போதா? ஆமாம், பெருசாகிடுச்சு. அதில் ஏறி பறக்க போகிறாங்களா? பேப்பர் பறவை. ஆமாம், அதில் ஏறி பறக்க போகிறாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஆள் பறந்துக்கிட்டே தாக்க போறேன். பார்க்க அழகா இருக்குல்ல? என்னோட கலைப்படைப்பு உனக்கு பிடிச்சிருக்கா? உன் பேர் என்ன? வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வா. இவனு தெரியாதா? கெண்டாரா என்னமோ பேர் சொன்னாங்க. ஒரு ஆள் போகாம எல்லாரும் முடிச்சிருவாங்க. பறந்து எப்படி அட்டாக் பண்ணுவான்? குண்டு போட போறானா? அந்த ஒன் டேல் சிகாகோவோட ஜின்சுருகி ஹோஸ்ட் காரா ஆஃப் த டெசர்ட். காரா பிடிக்கும்.
அவன் யாரு என்னன்னு பாத்துருவோமா? காரா கூட சண்டை போட போறான் போல இருக்கு. இங்க சண்டைன்னு முடியலையா? எங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சங்கீத சரோகள் மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போடுறாங்க. எங்க என்ன சாக்குரா, இப்ப நீ என்ன பண்ண போற? சாக்குரா சாக்குரா ட்ரைனிங் எங்க வலது இருக்கான்? பக்கம், மேல, இடது பக்கம், பின்னாடி, பின்னாடி முன்னாடி சைடுல இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. கீழே கீழே பாத்தியா? இவ்வளவு பவரா இருக்கு. ஓ என்ன அடி! ஷாக் ஆயிட்டா நருட்டா. நருட்டோவே ஷாக் ஆயிட்டான். என்ன பொழந்துச்ச பூமியில. இந்த அடி நமக்குள்ளதான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. கக்காசி எப்போ இவ்வளவு பலசாலியானா? கிட்ட சாக்குரா, எப்படி இவ்வளவு பழம் இருக்கு ஒரு அடியில? எல்லாம் ட்ரைனிங் தான். அஞ்சாவதுக்காக மெடிக்கல் நிஞ்சிச்சு தவிர நிறைய கத்து கொடுத்துருக்காங்க போல இருக்கே. சுனாடே கத்து எவ்வளோ பெரிய பழம். பூமியை பொழந்துட்டாலே. சுனாடே சாக்குராவை அவளோட ஜெராக்ஸ மாத்தி வச்சிருக்காளே. கக்காஷி சென்சே, உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அசால்ட்டா குத்தி இவ்வளவு பெரிய ஓட்டை. அவன் போய் அங்க உள்ள போய் மண்ணுக்குள்ள போய் இருக்கான். சாக்குரா பக்கத்துல இருக்கும்போது நான் முட்டாள்தனமா நடந்துக்கிறத முதல்ல நீ பார்க்கணும். ஒரு அடி இல்லைன்னா ஒரே பஞ்சில என் கதையை முடிச்சிருவா. முடிச்சு விட்டுருவா. எப்பயாச்சும் அவ குறைச்சிடும். உடம்புல இருக்கிற சக்கரஸை சேகரிச்சு கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்றா. சக்கரா எனர்ஜியை துல்லியமா கண்ட்ரோல் பண்றவங்க முடியும். மெடிக்கல் நிஞ்சிச்சுவ கூட சேர்த்து அதிகமான பலத்தை பயன்படுத்துறா. இல்ல இது அதுக்கும் மேல. ஏன்னா சாக்குராக்கு கெஞ்சிச்சு தான் ரொம்ப பிடிக்கும். அஞ்சாவது வகையை விட சக்தி வாய்ந்த குணர்ச்சியா மாறுவா. சாக்கரம் பலசாலியா மாதிரி காட்டிட்ட. இப்போ இது என்னோட டர்ன். என்ன பண்ண போறாரு? அப்படி அதே நேரத்தில் அங்கே அது நடக்குது, இது இங்கே நடக்குது. அப்படின்னா அவங்க தான் வந்து இவங்க தடுத்து நிப்பாட்ட போகிறாங்களா? அப்படி எங்க அவங்க அவங்களுக்கு தான் தெரியாது. இவங்க வர்றதுதான் தெரியாது. என்ன மெக்கா டிஜிட்டல் 2 லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கு. 3 வானத்தை கண்காணிக்கிறதுக்கு வெறும் 3 செக்யூரிட்டிஸ் தான் இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்க. இத்தனை பேர் அடிச்சாங்க, 3 பேர் அடிக்க முடியாதா? இந்த ஊர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. யாரோ கண்டிப்பா ரசிச்சு கலைநயத்தோட செஞ்சிருக்காங்க. இதை அழிக்க போறது கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போகுது. யாரா சைக்கோ பார்ப்பாங்க. எஸ்ஏ சூர்யா மாதிரி பேசிட்டு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. எறும்பு மாதிரி இருக்கு, ஆண்ட் மாதிரி இருக்கு. இவனோட டெக்னிக்கே அந்த பேப்பர் இதுதான் போல இருக்கு. காரா பார்த்துட்டாங்க. பார்க்கல இன்னும். அண்ட் அவன் பறந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தெரில. வருது கக்காசி தான் ஆகாஷ். ஒளிஞ்சிட்டு வரீங்க. சரிங்க எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டான். இங்கதான் ஒளிஞ்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டான். எல்லாம் திறமையான ஷினோபி எல்லாம் இருந்தாலும் எதிரியோட கண்ணில் படாம ஒளிஞ்சிருக்கணும். எல்லாம் நம்மளுக்கு தான் ஒளிஞ்சுக்கல. பாடி உள்ள தள்ளு வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. பாரு இவளும் வெளியே தெரிய மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கா. முதல் பயிற்சிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு நிஞ்சாவா உங்களோட அசைவுகள் எதிர்க்கே தெரியவே கூடாது. ஜாக்கிரதையா ஒளிஞ்சிருக்கணும். சாசுகே இதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். சொன்னதுல ஏதாவது புரிஞ்சிருக்கே. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டா மட்டும் வெளியே நாம 2 பேரும் நேரடியா மோதி பாத்துருவோம். சென்சை வாட்ட ஆரம்பிக்கலாம். அப்பதான் அடியே கட்டி தொங்க கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்ல. வினோதமா இருக்கு. கண்டுபிடிச்சாங்களா? எவ்வளோ ஃபாஸ்டா இருக்காங்க பாரு. இன்னும் நேருக்கு நேரம் தான் சண்டை வர்றான். ஒளியாம தான் சண்டை போடுறான். நருட்டோ மாறவே மாட்டான். எனக்கு என்ன பாடத்தை கத்துக்க தயாரா இருக்கீங்களா? இதுதான் ஷினோபி பேட்டில் ஸ்கில்லோட ரூல் நம்பர் 1. டைஜுட்சு. மாட்டிக்கிட்டீங்க. ஒரு அடி விழுந்தாலும் போதும். எவ்வளோ ஃபாஸ்டா குத்துறாரு. அதுக்கு முதல்ல நீ என்ன தொடணும்.
ஒரு குட்டை அவங்க பாரு மரம் மரணம் உடஞ்சிருச்சு. என்னடா அவன் நல்ல வேலை என் மேல படல. ஆப்ஷன் அது. Clone Jutsu. மோதி பாத்துருவோம் வா. ஓ வேலையே டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த பெல்ஸை எடுக்காம விட மாட்டேன். ஓ புஷ்டா புஷ்டா அது அதுக்கு ஒன்றுடா ஓடாதீங்க, நில்லுங்க. டான்சிங் லீஃப் ஷேடோ. போடு புஷ்டாரு ரவுண்ட் ஹெட். ராக்கி பயன்படுத்துற அட்டாக் ஆச்சே. இது கக்காஷி சென்சேயோட காப்பி நின்ஜுட்சு. அடி பயங்கரமான டெக்னிக். என்னாச்சு இப்போ? அவ்வளோதான். அடடா, உண்மையான நருட்டோ இப்ப எங்க இருக்கான்னு ஓ தெரியல. எல்லாமே லீஃப் வில்லேஜ் அண்ட் ஃபிங்கர் ஜூட்சு. 1000 years of death. ஏய் எங்கடா குத்த போற? அடடா, உண்மையான நருட்டோ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. இதோ இங்க தான் இருக்கேன். ரீப்ளே போடுறாங்க. ஐயோ லீஃப் வில்லேஜ் அண்ட் ஃபிங்கர் ஜூட்சு. ஏய் வாத்தியாரா வேண்டாம்டா. சென்சேக்கு மரியாதை கொடுறா. குத்த போறானே. ஓ தப்பிச்சிட்டாரு. இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு எதிர்பார்த்தேன். என்னடா டெக்னிக்? முடிஞ்சிருச்சு, நான் பயந்துட்டேன். நல்ல வேலையா நான் தப்பிச்சிட்டேன். இங்க பாரு சாக்குரா இவ்வளவு பாரு. என்ன அழுக்கு மாதிரி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்கிற? பாரு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கானா? ஏன் இவரே மூச்சு வாங்க? இவங்க கூட மோதுறது இவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு நான் நினைக்கல. நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். அசால்ட்டா ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருந்தது. எதிரி எப்பவுமே உன்னோட கண்ணு முன்னாடி தான் இருக்கணும் நருட்டோ. லீஃப் வில்லேஜ் சீக்ரெட் ஃபிங்கர் ஜூட்சு. அதேதான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. 1000 years of death. அன்னைக்கு ஓட்டது மறுபடியும் சாக்குரா இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காளா? சாஸ்கே, நீ எங்க போயிட்ட? ஒருவேளை கக்காஷி சென்சே உன்னை கண்டுபிடிச்சிட்டாரோ? பழசெல்லாம் அப்படி போட்டு நான் கட்டுறாங்க. இருக்கிற வரைக்கும் அவரால கக்காஷி சென்சே மேல கையை வைக்க முடியாது. நல்ல வேளை அவருக்கு கேட்கல, தப்பிச்சிட்டேன். சாக்குரா உன் பின்னாடி பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உள்ளது. ஈஸியா இப்போ இத்தனை வருஷமா இவங்க பிரிஞ்சே இருந்தாலும் ஒரு டீமா பிரமாதமா செயல்பட்டு இருக்காங்க. என்னாச்சு? மணி இல்லையா? புக்கா? கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். All right, multi shadow clone jutsu. மல்டி மல்டி போ எத்தனை பேர் வரு? அந்த ஷிப் மொத்தமா க்ளோன்ஸை உருவாக்குறேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. மொத்தமா பிடிக்கலாம் வாங்க. யா! ஓடு. யா! எல்லாரும் அசால்ட்டா பண்றாரு. எல்லாம் போவே காணாம போயிட்டு இருக்காங்க. எல்லாரையும் போட்டு சொல்றாரு. இவன் ஒருத்தி அவனும் அழுக்கு மாதிரி எல்லாத்தையும் உடச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா என்னால அந்த புக்கை படிக்கவே முடியாது போல இருக்கு. ஆமா விடிஞ்சிடும். இவர் பாரு இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா மாறிக்கிட்டு இருக்கு. நான் நினைச்சதை விட இவங்க பிரமாதமா செயல்படுறாங்க. கொஞ்சம் பொறுமையாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓ அப்படின்னா இன்னும் வேற ஏதோ ஒழிச்சு வச்சிருக்காங்களா? வேற ஏதோ இருக்கு. என்ன இது? அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலையே. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. காசியே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்னடா போடுறோம்? செலந்தியா? ஓ மான்ஸ்டர் செலந்தியா? சின்னதாக இருக்கு. சின்னதா இருக்கு பெருசா இருக்கா சின்னதாக இருக்கா? கொஞ்சம் பெருசா இருக்கோ? பேப்பர் மாதிரி தான் இருக்கு. செலந்தி யார் மேல ஏறுது? பேப்பர் தான். என்ன இது பார்க்கவே விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருக்கா? காளைய ரசிக்க தெரியாதவன். என்னது இது? அந்த 3 பேரு இவங்களெல்லாம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. அற்புதமான கலையை மதிக்க தெரியாதவனுங்க. 3 பேரு கண்ணை மறைச்சு வச்சா என்ன பண்ணுவாங்க? கலை பேப்பர் தானே, பிச்சு போட்டலாம்ல. நானே காட்டுறேன், ரசிக்க தயாரா இருங்க. ஓ பிடிச்சு வச்சு
இண்டா மூஞ்சில எப்படியாடா கொடூரமா கொடூரமானவனா இருப்பான் போல இருக்கு. சைக்கோ தான்டா. கடைசியா அவருடைய பெல் சத்தம் இந்த பக்கத்துல இருந்து தான் கேட்டுச்சு. அவர் இங்க தான் இருக்கணும். அவர் நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம். ஜாக்கிரதையா இரு. சரியா சொன்ன. ககாஷி சென்சையை குறைச்சு மதிப்பிட கூடாது. கக்காசே சென்சேவை நீ குறைச்சி மதிப்பிட்டா அது உன்னோட முட்டாள்தனம். அது யாரு? இது சாஸ்கேவா? சாப்பிட்டு என்ன இங்க வந்திருக்கான், அதெல்லாம் அடிபட்டுருக்கான் உனக்கு. நருட்டோ என்னன்னு தெரியல. சாக்குரா எனக்கு தெரிஞ்சு இதுதான் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எப்படி அந்த சென்சேவோட ஓ, அந்த டெக்னிக்கா? ஓடி வந்துட்டேன். தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துங்க. கக்காசி நருட்டோ சாக்குரா ப்ளீஸ். அவங்க நம்புற மாதிரி தெரியல. பரவாயில்ல, நல்ல முயற்சி தான். சாஸ்கேவை காப்பாத்தணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். ரிலீஸ். கண்டுபிடிச்சா இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் கூட விளையாட எனக்கு விருப்பம் இல்ல. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. மறுபடியும் சடக்கும்னா நருட்டோ, ககாஷி சென்சே அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. மரத்தை குத்தி உடச்சு விட்டுருவா. கவலைப்படாத, அவரை நான் பாத்துக்கிறேன். ரசிங்கன். ஓ என்னாச்சு ககாஷி சென்சே? ஒண்ணும் இல்லையே. எங்க கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு கேட்கல. Battle techniques part 2 Kenjutsu. பாவு டயர்ட் ஆயிட்டாங்க. என்னது கக்காசியா கதற விடுறாங்க போல் இருக்குல்ல. என்னாச்சு? காட்டுக்குள்ள இருந்தவங்க இப்போ வெட்டரில் இருக்க மாதிரி இருக்கு. என்ன அடடா, யாராவது இருக்கீங்களா? அடடா, யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கே. சின்ன வயசான மாதிரி என்ன நடக்குது? ஃபிளாஷ்பேக்கா? சாக்குரா சாஸ்கே, சாக்குரா எனக்கு காப்பாத்து. தயவு செஞ்சு இங்க வா. ஃபிளாஷ்பேக்கு. ஃபிளாஷ்பேக்கா? பழைய ஞாபகமா? என்னாச்சு? வாங்கி கொடுத்துட்டா? அப்போ அவளை அப்புறம் நடந்தது. சுலபமா இருந்தது. அப்போ ஈஸியா இருந்துச்சு, இப்போ கஷ்டம். வேற ஏதாவது டெக்னிக் இருந்தா நல்லா ட்ரை பண்ணுங்க. அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏமாந்துகிட்டே இருப்போமா என்ன? எங்களை வடிகட்ட முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியா? நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஹே, அத பாத்தியா? அந்த பெல்ஸ் கீழே விழுந்துருச்சு. வேண்டாம் நருட்டோ, போகாத. நான் ஜெயிக்க போறேன். அப்ப அசால்ட்டா அப்படியே போட்டு பாரு. அதே பழைய டெக்னிக்ல பழைய டெக்னிக்ல மாட்டிக்கிட்டேன். ஓ ஒரே தப்பா நான் 20 தடவை பண்ண மாட்டேன்னு பாத்தியா? நருட்டோ போய் அடிச்சிட்டான். ஓ அவரு சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சு. சப்ஸ்டிடியூஷன். போச்சுடா. ஒரு தடவையாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்ப என்னோட பழைய வித்தைகள் எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்றீங்களா? புதுசா ஏதாவது இறக்கணும். பகல் ஃபுல்லா சுத்தி ஊடுருவியாச்சு. ஏன்னா நைட் ஆகி போச்சு. நைட் ஆகி போயிடுச்சு. அது யாரு பார்த்துட்டாங்களா? பார்த்துட்டான். நான் தான் பறக்கும்போதே பார்க்கணும். ஆட்டம் முடிஞ்சது. போடு சண்டை. காரா யாரு? யாரோ ஆட்டம்